நமச்சிவாய. சிவன் என்னை அழைத்துக் கொண்டான். சிவன் என்னை அழைத்துக் கொண்டான். என் சுழுமுனையில் சிவன் எழுச்சி பெற்றான். நான் எனும் உணர்வு நீங்கியது. எனது என்ற உணர்வும் நீங்கியது. உற்றார் உறவு நீங்கியது. சூதும் பல பொய்யும் பேசிச் செய்த தொழில்கள் நின்று போனது. சிவத்தின் வீடு கண்டபின் அனுஷ்டானங்கள் எல்லாம் இல்லாமல் போனது. நூல்கள் பல கற்கும் எண்ணமும் நின்று போனது. சிவத்தை விழியின் மலராகக் கண்டபின் மலர்கள் தூவி செய்யும் அர்ச்சனையும் நின்றது. மெய்யின் நெற்றியில் திருநீரிடுவதும் திருமந்திரம் ஓதுவதும் கூட நின்று போனது. நானே இப்போது சிவமானதாக உணர்ந்தேன். எங்கும் நிறை சிவனின் எழுச்சியால் எல்லா அச்சங்களும் விலகிப் போயின. நெஞ்சில் சிவனைக் கண்டபின் எல்லா பகையும் நீங்கியது. காதலோடு மங்கையர் மேல் எழும் காம நினைவும் நின்று போனது. வேகமாகப் பேசுவதும் வீம்பாகப் பேசுவதும் வீண் பேச்சும் நின்று போனது. விரதங்களும் வேதங்களும் மறந்து போனது. உடலையே பஞ்சபூதமாகக் கண்டபின் ஆசைகளின் தொடர்பு அற்றுப்போனது. அனைத்தும் சிவன், அனைத்தும் அவன் வீடு என்று புரிந்தது. சிவத்தின் ஞானக் கடலில் மூழ்கி சிவத்தின் தாள் சேர்ந்தபின் எல்லா குறைகளும் நீங்கியது. புருவத்தின் மத்தியில் சிவத்தின் திருக்கூத்தை ஞானக் கண்ணால் நாடிக் கண்டபின் சினம் நீங்கியது. சீ சீ என உரைக்கும் சிறுமையும் நின்றது. செயல் செய்யும் எண்ணம் நீங்கிப் போனது. நேசத்தோடு கூடிக் குலாவுவதும் நின்றது. உலக நினைவு நின்று போனது. பாவ காரியங்கள் பறந்து போனது. நலமெல்லாம் என்னை வந்தடைந்தது. மேலுலகில் என் குடியேற்றம் நிகழ்ந்தது. காசி புனலில் கங்கையில் மூழ்கி கரையேறினேன். சிவத்தின் காட்சி கிடைத்தது. சிவத்தை என்னில் காண முடிந்தது. சிவத்தின் அருள் என்னை அடைந்ததால் பிறவித் துயர சாபம் நீங்கியது. காண உண்ணா சிவ ஒளி கண்டதால் மயலெனும் மதிமயக்கம் அகன்றது. சிவத்தை நீங்கா நிறைநிலை வந்தது. ஓதும் உரைகள் நின்று போனது. மட்டற்ற மகிழ்ச்சி மேலோங்கியது. பசி எனும் பிணி பறந்தோடியது. உள்ளம் குளிர்விக்கப் பெற்றது. சிவச்சபையில் இடம் கிடைத்தது. அணுமுதல் அண்டம் நிறை அறிவு கிடைத்தது. பன்னிரண்டு கலைகளில் 4 பாழ்பட்டுப் போனது. பதியின் கலை 4 என்னுள் புத்துயிர் பெற்றது. பதியோடு பேசும் தொடர்பு கிடைத்தது. பிணக்கெல்லாம் நீங்கி பேசாமல் போனது. கற்றவன் என்ற என் செருக்கு கரைந்தது. உலகப்பற்று என்னை விட்டு ஓடிப்போனது. சிற்றம்பலத்தை சிக்கெனப் பிடித்ததால் என் குற்றம் குறையெல்லாம் சட்டெனப் பறந்தது. வாழும் வாழ்க்கை சிறப்பாய் ஆனது. துயர் தரும் வாசல்கள் 9 அடைந்தது. கைலாய வாசல் என் கண்முன் திறந்தது. தில்லைப்பதியின் சிவன் தரிசனம் எல்லையற்ற என் மனப்பசி தீர்த்தது. அல்லல்கள் அனைத்தும் பறந்தோடி விட்டன.
சிறு வாசல் புகும் என் ஏக்கமும் அகன்றது. சிவத்தைக் கண்ட என் சுவாசக் காற்று 12 அங்குலம் ஓடிப் பாய்ந்தது. சுவாசம் முடிவில் என் துரியத்தில் நின்றது. சித்தர்களோடு நான் உறவாகிப் போனேன். பேச்சற்று உரையற்று அமைதியாய் ஆனேன். யாரும் சொல்லாத உண்மை விளங்கியது. சிவகலை 4ம் என்னை நாடி வந்தது. இன்று எனக்கு ஒப்பானவர் இங்கு யாராவது உளரோ நான் அறியேன். பூதம் பற்றிய பயம் அகன்றது. பொறிகளின் பொல்லாத உணர்வும் அகன்றது. பரிமள வாசனைகள் மனமற்றுப் போனது. சிவத்தின் மேல் என் நினைவு நின்றபின் எச்சில் என்ற உணர்வு நீங்கியது. சுத்த உணர்வும் சுத்தமாய்ப் போனது. சுவையுணர்வு முற்றும் அற்றுப் போனது. உலகம் நிலையற்றதென எனக்குப் புரிந்ததால் எதிலும் பற்று இல்லாமல் போனது. இகல் எனும் கொடிய நோய் இல்லாது போனது. பதியின் பக்தி பூரணமானது. வேத விற்பன்னர்கள் காண இயலா வித்தகன் சிவத்தின் செயல் நான் கண்டேன். சிவத்தோடு கலக்கும் பேற்றை பெற்றபின் 4 கோள் பற்றிய கவலை அகன்றது. கொலை களவு கொடுத்த பயமும் அகன்றது. உயிர் போகும் என்ற உளைச்சல் அகன்றது. வாதம் செய்யும் செயல் நின்றகன்றது. பொருள் சேர்க்கும் ஆசை பொசுங்கிப் போனது. தினந்தோறும் செய்யும் நியமங்களும் நேமங்களும் கூட நின்று போனது. உறக்கம் எங்கோ தொலைந்து போனது. சுகமும் துக்கமும் மறைந்து போனது. ஞானக்கடலின் படித்துறை கண்டேன். மனம் அசையாமல் உடல் அசையாமல் ஆனந்த நிலையில் அங்கேயே நின்றேன். ஆனந்த நிலையில் அங்கேயே நின்றேன். இப்போது நானும் சிவமா? என் உடலின் விந்து என் தலையில் மிளிர்ந்து என் ஞான குருவாகி விட்டது. என் உடலை விட்டு உயிர் பிரிந்து அணுவாகி பெருவெளியில் குடியேறி விட்டது. பிரபஞ்ச பேருயிராகிய சிவத்தில் அது பிரிவின்றி கலந்து கரைந்து போய்விட்டது. அது மீண்டும் வராது, கீழே வராது. சிவன் என்னை அழைத்துக் கொண்டான். சிவத்தில் நான் கரைந்து போனேன். எல்லாம் சிவமயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.